السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. எல்லா புகழும் நன்றிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய நபி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாவதாக. இன்றைய இந்த அமர்வின் நம்முடைய தலைப்பு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த தலைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஏராளமான ஆயாத், அவருடைய வார்த்தைகள், வசனங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. சூரா அன்-நிசா 4வது சூராவுடைய 59வது ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே, அதீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அதீஉர் ரசூல, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு மத்தியில் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால், முரண்பட்டு கொண்டால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அதை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கம் திருப்பி விடுங்கள். இன் குன்தும் துஅ்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உண்மையாக நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், இறுதி நாள் மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், ذَلِكَ خَيْرٌ, இதுதான் சிறந்தது, நல்லது. وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் உங்களுக்கு நல்ல முடிவை, சிறந்ததொரு முடிவை தரும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு கொள்ள முடியும். ஒவ்வொன்றையும் கவனமாக நம்ம படிக்கணும், புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணணும். முதலில் இது யாரை நோக்கி அல்லாஹ் சொல்ற கட்டளை? யாரோ ஒரு யகூதிக்கு சொல்றதா? அப்படியா? இல்ல. யாராவது நசாரா, கிறிஸ்தவருக்கு சொல்லப்படுவதா? இல்ல. அல்லது யாராவது வேறு எந்த மதத்தையோ பின்பற்றி கொண்டிருக்கிறவருக்கா? இல்ல. அல்லாஹ்வுடைய இஸ்லாமை, அல்லாஹ்வை ரப் என்று நம்பிக்கை கொண்டு, இஸ்லாமத்துடைய தீன் என்று நம்பிக்கை கொண்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு சொல்லப்படுது. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலை நம்பிக்கை கொண்டு இது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும். அதுல ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை, நாடுகள் வித்தியாசம் இல்லை. இந்தியாவில் இருக்கிறவருக்கு வேற மாதிரி, அரேபியாவில் இருக்கிறவருக்கு வேற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு வேற மாதிரி, அது வித்தியாசம் இல்லை. அல்லது குடும்பத்தால முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவருக்கு ஒரு மாதிரி, அப்படி பிறக்காம ஒரு காபீருடைய குடும்பத்துல பிறந்து பின்னாடி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் ஆனாரே அவருக்கு வேற மாதிரி, அப்படியா? இல்ல. ஏன் என்று கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிடும் போது நாம் எல்லோரும் அடங்குவோம். ஏன்னா நமக்கு ஈமான் இருக்குதா இல்லையா? நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். நம்ம அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் தானே? அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறார், அவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள், அது உண்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் தானே? கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக மறுக்கிறோமா? இல்லைன்னு சொல்றோமா? இல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ் மலக்குகளை நம்ப சொல்லியிருக்கிறான், அந்த கைபான மறைவான விஷயத்தை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வேதங்களை இறக்கி இருக்கிறான்,
நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆனை மட்டும் இல்ல, இந்த குர்ஆனுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களுக்கு வேதங்களை இறக்கி இருக்கிறான். அந்த வேதங்கள்ல பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் நமக்கு குர்ஆன்ல இருக்கு. தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த வேதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டவை. அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்ம கண்கள்ல பார்க்கல. எந்த நபியாவது நம்ம பார்த்து விட்டுதான் நம்புகிறோமா? அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில படைத்த முதல் மனிதர் ஒரு நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் எத்தனையோ நபிமாருடைய பெயர்கள் அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், மூசா, ஈசா, தாவூத், எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் பெயர் சொல்லி இருக்கிறானே. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்றவர்கள். இந்த பூமியில மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்பிக்கை கொள்கிறோமா இல்லையா? ஈமான் இருக்கு. அவர்களை அல்லாஹ் எப்படி வர்ணிச்சிருக்கிறானோ அந்த வர்ணிப்பபடி நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். மறுமை நாள் கண்ணால் யார் கண்டது? யாருமே இல்லை. இறக்கக்கூடிய ஒருத்தருக்கு உயிர் போகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் உயிர் போன பிறகு அவருடைய நிலையை பார்க்கும்போது முதல்ல உயிர் இருந்த மாதிரி இருந்தது வேற, உயிர் இல்லாத மாதிரி இருக்கிறவருடைய நிலை வேற. அப்போ இந்த உயிர் எடுக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது? யாராவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? நம்முடைய சொந்த அறிவை கொண்டு நம்ம சிந்திச்சு உயிர் எடுக்கப்பட்ட பிறகு ஒருவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? உயிர் எடுக்கப்பட்ட உடலுக்கு நாம கண்ணால் பார்க்கும்போது என்ன நடக்குது பார்ப்போம். அந்த எடுக்கப்பட்ட உடல் உறுப்பினம், அது அசையாது, கண் சிமிட்டாது, பேசாது, எதையும் பிடிக்காது, நடக்காது. அது படுத்து படுக்கையா கிடக்கும். அதை நம்ம குளிப்பாட்டுகிறோம். குளிப்பாட்டி கொண்டு போய் அடக்கம் செய்கிறோம். அதற்கு ஒரு கஃபன், வெள்ளை துணி கொண்டு போர்த்தி கட்டுகிறோம். பிறகு குழி தோண்டி புதைக்கிறோம். இது எல்லாமே கண்ணுக்கு தெரியும். ஆனா இதுக்கிடையே என்னென்ன நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது தெரியாது. இதெல்லாம் மறுமை நாளை பற்றி உள்ள நம்பிக்கை. இதுக்கு பிறகு நடக்க போற எல்லாமே அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதை வைத்து மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறானோ அந்த செய்திகளை மட்டும் வைத்துத்தான் நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். விதி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்து ஒவ்வொன்றுக்கும் விதியை நிர்ணயம் செய்திருக்கிறார். எல்லா படைப்புக்கும் விதியை நிர்ணயம் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது. அவன் நாடினால் நடக்கும், அவன் நாடாது நடக்காது. அப்ப இந்த விதி அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீதான நம்முடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அறிவின் மீதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார். அப்படி என்றால் முக்மீன்களாக இருக்கிறவர்கள் இப்படி இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா? அந்த முக்மீன்களை நோக்கித்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதனால வருவோமா வர மாட்டோமா? நம்முடைய ஈமானை நாம் சரி செய்யணும். தவறான நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. தௌஹீதை பற்றி தெளிவான அறிவு இருக்க வேண்டும். ஷிர்க்னா என்ன, அதை விட்டு ஏன் விலக வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். அப்போ ஈமான் கொண்டவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. சரி, ஈமான் கொண்டவங்க என்ன செய்யணும்? இப்ப இதுதான் கேள்வி. அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ அழைக்கிறான். நிறைய கட்டளைகளை எழுதுறான். அந்த மாதிரி கட்டளைகள்ல இந்த ஆயத்து அல்லாஹ் எழுதுற கட்டளை என்ன தெரியுமா? ஈமான் கொண்டிருக்கிறீங்க தானே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க தானே, ரசூலை நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க தானே, அப்படி என்றால் அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். இத்தாஅத்ல கட்டுப்பட வேண்டும். இன்னைக்கு மக்கள் யார் யாருக்கோ எதுக்கோ கட்டுப்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விதத்துல கட்டுப்படுறாங்க. வேறு யார் யாரையோ அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கட்டுப்படுறாங்க. ஆனா முக்மீனான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒன்றே போதும் இருந்திருந்தா அல்லாஹ் தஆலா அத்தீஉர் ரசூல் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்றான். இந்த ஆயத்தில் சொல்ல அத்தீஉர் ரசூல்,
ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அந்த ரசூல் யார்? அல்லாஹ் கட்டுப்படுங்கள் சொல்லும் போது அல்லாஹ் யாரும் தெரியும். அல்லாஹ் யாரும் தெரியாம கட்டுப்பட முடியுமா? முடியாது. அல்லாஹ் யார்? அல்லாஹ் அல்லாஹ் ஹுவ ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய இறைவன். இன்ன ரப்பக்குமுல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், எல்லாரை படைத்தவன். அல்லாஹ் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அவன் தான் அனைத்தையும் படைத்தவன். அல்லாஹ் யார்? அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை. அவன் யார்? அல் ஹை, அவன் என்று உயிரோடு இருக்கிறவன். அல் கய்யூம், எப்போதும் நிலையானவன். லா தஹுதுஹு சினது வலா நௌம், அவன் யார்? அவனுக்கு சிறிய தூக்கமும் பிடிக்காது, ஆழ்ந்த நல்ல தூக்கமும் அவனுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் தூக்கம் வருகின்ற படைப்பு போல அல்ல, அவன் எல்லாத்தையும் படைத்தவன். தூக்கத்தை அவன் தான் படைத்தவன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அவனுக்கு சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவனிடம் அவனுக்கு முன்னாடி நின்று அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஷஃபாஅத் பரிந்து பேச முடியுமா? முடியாது. அல்லாஹ் தான் முடிவு செய்வார் யார் ஷஃபாஅத் செய்ய வேண்டும், யாருக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் அவன் தான் முடிவு செய்வான். யார் செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் ஷஃபாஅத், அல்லாஹ் தான் முடிவு செய்வான். ஆகவே அவனுக்கு முன்னாடி அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்து பேச முடியாது, சிபாரிசு செய்ய முடியாது. அவர்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய எதிர்காலத்தையும் பின்னே போய்விட்ட இறந்த காலத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் யார்? அனைத்தையும் அறிந்தவன். இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் அறிந்தவன். இந்த தகுதி உள்ளவர் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. அல்லாஹ் மட்டும்தான் எல்லா அறிவும் உள்ளவன். இந்த பூமி படைக்கப்பட்டதற்கு அந்த காலத்துல இருந்து மட்டுமல்ல, படைக்கப்படுறதற்கு முன்னாடி இருந்தே அல்லாஹ் அறிந்தவன், எப்போதும் அறிந்தவன். அவருடைய அறிவு பழசு இல்லை, அவருடைய அறிவு எப்போதும் முழுக்க அறிந்தது, அவன் அறிந்தவன். அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய எதிர்காலத்தையும் அறிந்தவன். ஏன்னா அவனுடைய நாட்டம் இல்லாமல் நம்முடைய எதிர்காலத்துல எதுவுமே இல்லை, அவருடைய நாட்டம் இல்லாமல் இறந்த காலத்தில் நடந்தது எதுவுமே இல்லை, எல்லாம் அவருடைய நாட்டத்தில் தான் நடந்தது. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவனுடைய அறிவிலிருந்து அவன் எவ்வளவு கொடுத்தானோ, எவ்வளவு நமக்கு அறிய செய்தானோ அதை வைத்துத்தான் நமக்கு அறிவு கிடைச்சது. இதை தவிர்த்து வேறு எதுவும் அல்லாஹ் நமக்கு அறிவிக்காம நமக்கு அறிவு கிடைக்காது. உண்மையா இல்லையா? அறிவு கொடுக்கிறோம் அல்லாஹ் தானே. அதனாலதான் நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் எப்போதும் நாம் கேட்கிற பிரார்த்தனை, நம்முடைய சிறிய பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கிற பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? யார் சொல்றீங்க? ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة. இந்த துஆ அல்லாஹ்விடம் நேர்வழிக்காக உள்ள துஆ. எங்களுடைய நேர்வழி, எங்களுடைய உள்ளங்களை சருகி விடுமாறு ஆக்கி விடாதேப்பா, நேர்வழி காட்டணும். நீ எங்களுக்கு நேரான வழியை காட்டணும். நான் கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் நமக்கு அறிவை கேட்கிறோம். என்ன அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்குது, அவனிடம் நம்ம கொடுக்கிறதோ இதை அறிய முடியாது. அப்படி ஒரு துவா, சின்ன துவா. நம்ம என்ன கேட்கிறோம்? ரப்பி ஜித்னி இல்மா, எங்களுடைய ரட்சகனே, என்னை படைத்தவனே, எனக்கு அறிவை அதிகப்படுத்து, கல்வியை அதிகப்படுத்து அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அறிவு கிடைக்கும். அவன் தான் அல்லாஹ். ஏன்னா அவனுடைய அறிவிலிருந்து நாம் ஏதோ அவன் அனுமதி இல்லாம எதை அறிய முடியாது, அவன் நாட்டம் இல்லாமல் எதை அறிய முடியாது. வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி, பாதம் வைக்கின்ற இடம், அல்லாஹ்வுடைய பாதங்களை வைக்கின்ற இடம், அதான் குர்சி. அது வானங்கள் பூமிகளை எல்லாம் உள்ளடக்கி சூழ்ந்து வளைத்திருக்கு. அதான் அல் குர்சி.
அதற்கு எதிரில மேல இருக்கிறது தான் அல் அர்ஷ். அதுக்கு எதிரில இருக்கு, அர்ஷுக்கு எதிரில கீழே எது இருக்குது? குர்சி. இந்த குர்சி அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா படைப்பும் கீழே கீழதான். வானங்கள் பூமியில் வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்களும் பூமிகளையும் குர்சி சூழ்ந்து வளைச்சு இருக்குது. எல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்கு. குர்சி கீழே தான் எல்லாமே இருக்கு. நாம கூட குர்சி கீழே தான் இருக்கு. ஏன்னா வானத்துக்கு கீழே நாம இருக்கிறோம். இந்த வானம் குர்சி கீழே தான் இருக்கு. இந்த வானம் மட்டும் இல்ல, மேல உள்ள வானம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய வானம், அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆழம்ல 7 வானங்கள், மொத்தமா 7 வானங்கள் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு கீழே தான் இருக்கு. வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா. அல்லாஹ் யார் தெரியுமா? இதையெல்லாம், இந்த வானங்களை பூமியையும் பாதுகாக்கிறதெல்லாம் அவனுக்கு கஷ்டம் அல்ல. வஹுவல் அலியுல் அஸீம். அவன் யார்? அவன் அல் அலி, உயர்ந்தவன், அல் அஸீம், மகத்தானவன். அவன் தான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு அத்தீஉல்லாஹ், அல்லாஹ் கட்டுப்படணும். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானங்களுக்கு மேல, அவனுடைய அர்ஷுக்கு மேல உயர்ந்து இருக்கிறான். அவன்தான் நம்முடைய இறைவன், அவன்தான் அனைத்தின் இறைவன். அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய படைப்புல நாம அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, எத்தனையோ படைப்புகள் மத்தியில எவ்வளவு பெரிய பெரிய படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கான். மலைகள், கடல்கள், எந்தெந்த படைப்புகள், வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன், என்னென்னவோ படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவ்வளவு படைப்புகளுக்கு மத்தியில ஒரு சிறிய படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். படைத்தவன் கட்டுப்பட வேண்டுமா இல்லையா? இந்த கேள்வி எடுத்து பாருங்க நமக்குள்ள. அவன் தான் அல்லாஹ், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். சரி, எப்படி கட்டுப்படுவது? அதற்கான முறை என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட நான் தயார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா எப்படி கட்டுப்பட்ட அல்லாஹ் கட்டுப்பட்டதா உண்மை ஆகும்? இல்லைன்னா நாம விருப்பப்படிலாம் நடந்துட்டு அல்லாஹ் கட்டுப்பட்டுதான் நடக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே நான் கட்டுப்பட்டவரா அவர் நினைச்சு கொண்டு இருக்கிறதுனால கட்டுப்பட்டவர் ஆகுவாரா? அல்ல ஒரு பெண் நினைக்கிறார் நான் அல்லாஹ் கட்டுப்பட்ட பெண் தான். எப்படி கட்டுப்படணுங்கிற அறிவு அந்த பெண்ணுக்கு இல்லை. ஆனா கட்டுப்பட்டதை நினைத்துக் கொள்றான். அதனால கட்டுப்பட்ட பெண்ணாவாளா? அல்ல. அந்த கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் காட்டியிருக்கிற சிறந்த வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறான் இல்லையா, அந்த தூதருக்கு கட்டுப்படணும். அதாவது அல்லாஹ் கட்டுப்படுதல பிரிக்காம தான் கட்டுப்பட வேண்டிய, தனக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற கட்டளை இருக்கும்போது அத்தீஉல்லாஹ்னு சொல்லும் போது அதே அப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தையை திரும்ப ரசூலுக்கும் பயன்படுத்துறாங்க. எப்படி? வஅத்தீஉர் ரசூல, தூதருக்கும் என்னுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. இப்படி என்றால் தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எப்போது பிறந்தார்? எங்கே வாழ்ந்தார்? என்ன சொன்னார்? யார் சொல்றீங்க? தூதர் கட்டுப்படணும் படிக்கிறோம். தூதர் யார்? எப்போது, எங்கே வாழ்ந்தார், என்ன சொன்னார்? சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் அப்படி பேசிக்கலாம். தூதர் கட்டுப்பட சொல்றான். அந்த தூதர் யார்? எப்போது வாழ்ந்தார்? என்ன சொன்னார்? அவர் சொன்ன வந்த செய்தி என்ன? ரசூலை அல்லாஹ் அனுப்பின அந்த ரசூல் யார்? நமக்கான ரசூல் யார்? யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ஊச்சப்படுற ஒண்ணும் இல்லை. நம்ம படிச்சுக்கிறோம். தர்பியா நமக்கிடையே நாம் பல விஷயங்களை நிறைய நம்ம சொல்லிடலாம். ஆனா நீங்க அதை உள்வாங்கணும். தூதர் யார்? நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே பிறந்தார்? மக்காவில். எங்கே இறந்தார்? மதீனாவில். என்ன சொல்ல வந்தார்? அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் நமக்கு சொன்னது என்ன? அதுல மகத்தான செய்தி என்ன? யார் சொல்றீங்க? அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக் கூடாது. இதுதான் அந்த தூதர் சொன்னது. இப்ப இந்த தூதர் அல்லாஹ்வே வணங்க வேண்டும் சொன்னார் இல்லையா? முதலில் அல்லாஹ் கட்டுப்படுவதில் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். இதுல ஒருத்தர் அல்லாஹ்வை வணங்கல, நான் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் அல்ல. ஏன்னா தூதர் அனுப்பி அல்லாஹ் சொல்லி கொடுத்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஒரு தொழுகை இருக்கு, தௌஹீத், தௌஹீதுடைய ஆகப்பெரிய கடமை. தினமும் நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய செயல்ல தவறாமல் அழைப்பு கொடுக்கப்படுகிற கடமை என்ன? என்ன? தொழுகை. எங்கிருந்து அழைப்பு தரப்படுது? பள்ளிவாசல்ல இருந்து. அப்ப வாழ்ந்து சொல்லி இந்த கடமை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வையே வணங்குங்கள் அப்படிங்கிற இந்த கடமைக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுக்கப்படுது, நினைவூட்டப்படுது, ஞாபகப்படுத்தப்படுது வாழ்ந்து சொல்வதன் மூலமா. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கடமை ஞாபகப்படுத்தப்படுதா? இருக்கா? இல்ல. தொழுகை தவிர்த்து வேறு எந்த கடமைக்கும் இப்படி ஒரு ஞாபகம் ஊட்டுதல் பள்ளிவாசல்ல இருந்து கிளம்புறது இல்லை. தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு வாழ்வு சொல்லப்பட்டு அழைப்பு தரப்படுது. ஆண்கள் என்றால் ஜமாத்துல வந்து நிற்க வேண்டும். எங்க மஸ்ஜித் இருக்குதோ அங்க போய் அந்த மஸ்ஜித்ல ஜமாத்ல போய் நிற்கணும். விதிவிலக்கா ஒரு பயணத்துல இருந்தா அல்லது உடம்பு முடியாம படுக்க படுக்கையா இருந்தால்னா ஒருத்தருக்கு விதிவிலக்கு இருக்குது, அனுமதி இருக்குது. அவர் ஜமாத் கொள்க அவர் கடமையா இருக்காது, முடியாதவரா இருக்கறனால. ஆனால் அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும்ங்கிறது முதல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வே வணங்க வேண்டும்ங்கிறதுல அது ஆகப்பெரிய கடமை தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கும். அதை ஒருத்தர் செய்யல, அல்லாஹ்வை கட்டுப்படுவதா நினைச்சுக்கிறார். அல்ல ஒரு பெண் ஒழுங்கா தொழுகிறது இல்லை, தொழுகையில் அலட்சியம், தொழுகையின் மீது விருப்பம் பிரியம் இல்லை. அல்லாஹ் நம்மை படைத்தவன், அந்த எல்லா நன்மைகளையும் அவன் மூலமா இந்த உலகத்தை அறிந்து கொண்டே இருக்கிற ஒரு பெண். ஆனா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் அவனையே வணங்கல அப்படின்னா உண்மையிலே அது எவ்வளவு பெரிய நன்றி கட்டணும். நம்முடைய வாழ்க்கையில காலையில கண் விழிச்சிருந்து இரவு கண் மூடி தூங்க போற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம அசைய முடியுமா? உடம்புல இருந்து ஒரு சிறுநீர் துளி உடம்புல இருந்து கழிவு வெளியே வரணும்னா அல்லாஹ்வுடைய கருணை தேவை. அது வராதவர்களுக்கு அவங்க படுகிற பாடுகள், வலி, வேதனை என்ன கேட்டுப்பாங்க. நம்ம அனுபவிச்சிருப்போம். சிறுநீரகம் ஒரு கல்லு வந்துடுச்சு, ஒரு உப்புக்கள், அதோடைய நிலை என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தில் எவ்வளவோ நன்மை அனுபவிக்கிறோம். ஆனா அவனுக்கு நன்றி செலுத்துவதில், அவனுக்கு கட்டுப்படுவது தொழுகைங்கிற ஒரு மகத்தான அமல், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல். அது ஒன்று இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம் நமக்கு. யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு அவருடைய அடியார்கள்ல யாரெல்லாம் கட்டுப்படுவாங்களோ அவங்களை அவர் ரொம்ப நேசிப்பானா இல்லையா? இது உண்மையான ஒரு விஷயம். ஒரு தந்தை அல்லது தாய் தங்களுடைய பிள்ளைகள் தாங்க சொல்றபடி கேட்கிறாங்க, அவங்க ஒரு பிரியம், சாதாரண பிரியம் அல்ல. அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைப்பாங்க. உண்மைதானே? ஒரு தாய் தந்தையா இருக்கக்கூடியவங்களுக்கு, மனிதர்களுக்கு இந்த பண்பு இருக்குது. என்னன்னா, நாம சொல்றபடி பிள்ளை கேட்குது, அந்த பிள்ளைக்கு நம்ம என்னன்னு பார்த்து பார்த்து செய்யணும், ஏன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்னு அந்த தாய் தந்தை நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரியம், கட்டுப்பட பிரியம் அதிகப்படையும். அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவி நேசிக்கிறான், கட்டுப்படாத மனைவி அவர் நேசிப்பாங்க, அவருக்கு பிரியம் வருமா? வராது. அல்லது ஒரு மனைவி தன் கணவனை நேசிக்கிறார், அந்த கணவன் அந்த மனைவிய அநியாயமா அடிக்கிறான், அவளுக்கு அநியாயம் செய்யறான், அவளுக்குரிய கடமைகள் செய்யறதில்லை, அவளுக்கு கண்ணியமா அவளை நடக்கல, அவளுக்குரிய உணவை கொடுக்கல, சிறந்த தங்குமிடத்தை, தன்னால் இயன்ற வரைக்கும் நல்ல தங்குமிடத்தை கொடுக்கணும், அவளுடைய மானத்தை பாதுகாக்கணும். இதுல எல்லாத்திலையும் அந்த கணவன் சரியில்லை. அந்த மனைவி அந்த கணவனை நேசிப்பாளா? நேசிக்க மாட்டான். இதே இதுக்கு மாறா அந்த கணவன் தன் மனைவி தான் சொல்றபடி நல்ல விஷயங்கள், பாவமான விஷயங்கள் கணவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது, மனைவி சொன்னாலும் கேட்கக்கூடாது. பாவமான அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல, ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை இந்த ஆயத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ தன் மனைவி தான் சொல்ற நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கிறா அப்படிங்கும்போது அந்த மனைவி மீதான இருக்கிற நேசம் கூடிக்கொண்டே போகும். அவரிடம் நல்ல பண்புகள் வெளிப்படுவதை பார்க்கும்போது இன்னும் பிரியம். அந்த மனைவிக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பல நன்மைகளை செய்ய அவன் ஆசைப்படுவான். அதே மாதிரிதான் மனைவியும் தன் கணவன் தன்னை மிக கண்ணியமா நடக்கிறார், தனக்கு எல்லா தன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்கிறார், தன்னின் அக்கறை காட்டுகிறார், தன்னுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படுகிறார், ஏதோ ஒண்ணுதான் நலம் விசாரிக்கிறார், ஏதாவது ஒரு பாசத்தை காட்டுறாருன்னா உடனே தன் மீது இவ்வளவு அக்கறை உள்ள தன் கணவனுக்கு தான் கட்டுப்படுவதில் அவன் மீது நேசம் அதிகரிக்கும்.
ஏன்னா இந்த நேசத்திற்காக அவன் கட்டுப்படுதல கூட வெளிப்படுத்துவான். இதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா படைப்புகளை காட்டிலும் நியாயத்திலும் நீதியிலும் சிறந்தவன். அவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை. அப்போ தன்னுடைய அடியார்கள், அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அவங்க தனக்கு கட்டுப்படுறாங்க அப்படிங்கும் போது அவங்க மேல நேசம் காட்டுவான்னு கட்ட மாட்டாங்க, அதிகமா காட்டுவான். அவர்களை நேசிப்பான் என்ற கட்டுப்படுவதை கொண்டு தான் நேசம் வரும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறவர் அல்லாஹ்வை நேசித்தால் கட்டுப்படுவார். உண்மையில அல்லாஹ்வை கட்டுப்படலைன்னா நேசிக்காம இருக்காம அர்த்தம். அவருக்கு நேசத்திலே பிரச்சனை இருக்கு, சரியான நேசம் இல்லை, அல்லாஹ்வின் முஹப்பத் இல்ல. அப்ப இன்னைக்கு அல்லாஹ்வை கட்டுப்படுற முதல்ல தொழுகையில பேணுதலா சரியா இருக்கணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கு அடையாளம். இன்னைக்கு நம்முடைய குறைபாடு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தா, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம் இருந்தா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது நம்முடைய சமுதாயம், நம்முடைய முஸ்லிமுடைய உண்மை மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்யுது அப்படின்னா எதுவா இருக்கும் தெரியுமா? முதல்ல தொழுகை விடுவது. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இருந்தா ஒவ்வொரு தொழிலுக்கும் பள்ளி வாசல்ல ஜும்மாவில நிரப்பாங்க, ஈது தொழிலுக்கு மக்கள் கூடுற மாதிரி கூடுவாங்களா இல்லையா? அப்போ எத்தனையோ பேர் அல்லாஹ்வுக்கு இந்த விஷயத்தில் கட்டுப்படவில்லை. அழைப்பு அவங்களுக்கு தரப்படுது, வாங்கு சொல்லப்படுது, காதுல கேட்கிறாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா தெரியும் தொழுகை நேரம் வந்துச்சு, பள்ளிவாசல் பக்கத்திலேயே இருக்கு, உடனே கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அல்ல கடையை மூடிட்டு அல்ல வேற ஒருத்தர பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படி ஜமாத்துக்கு வருவாங்களாம். அங்க உள்ள அவரும் ஜமாத்துக்கு போறதா இருந்தா இன்னொரு பள்ளிக்கும் ஜமாத் போகலாம். அதாவது இந்த நேரத்தை ஷிப்ட மாற்றிக்கொள்ள முடியும்னா தாராளம் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வை கட்டுப்படுவதை விட ஆகப்பெரிய ஒன்று இருக்கா நமக்கு இந்த உலகத்துல? அல்லாஹ்வை வணங்குவதை விட ஆகப்பெரிய சிறந்த ஒன்று இருக்க முடியுமா? வியாபாரம் பெருசா, அல்லாஹ்வை வணங்குவது பெருசா? அல்லாஹ்வை கட்டுப்படுவது பெருசு. ஏன்னா அல்லாஹ்விடம் நமக்கு ரிஸ்க் அளிக்கப்படுது, நம்முடைய வியாபாரம் ரிஸ்க் அளிக்கிறது இல்லை. வியாபாரம் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான்னா வியாபாரம் செய்யறவங்க எல்லாருமே கூடி சொல்றாங்க. உண்மையா இல்லையா? வியாபாரம் செய்யறவங்க எல்லாருமே என்ன வியாபாரம் செய்யறாங்களோ அவங்க கட்டுப்பாடுல இருக்குது. அவங்க செய்யற வியாபாரத்தை கொண்டு அவங்க கூடி சொல்ல ஆவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன வியாபாரம் செய்து என்ன கூடி சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா ஏற்றம், அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றம் இறக்கத்தை வைக்கிறான், வித்தியாசங்களை ஏற்படுத்தலாம். ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, அவருக்கு நல்ல வருமானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சிலருக்கு கொடுக்கல, சுருக்கிறான். ரிஸ்கை சிலருக்கு விசாலமாக்குறான், அதிகமா கொடுக்கிற, சிலர் கம்மியா கொடுக்கிறான். சிலர் ரொம்ப உழைப்ப கொடுப்பார், ஆனா அவருக்கு குறைவா கிடைக்கும். ஒருத்தருக்கு அவ்வளவுதான் உழைப்பே இருந்திருக்காது, அவருக்கு கொட்டி கொட்டி அல்லா கொடுத்திருப்பான். ரிஸ்க்ல வித்தியாசங்களை காட்டுறதை வச்சு நமக்கு தெரியுது ரிஸ்க் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி என்றால் தொழுகை அல்லாஹ்வின் கடமை நிறைவேற்றினார், அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்றால் அவன் பக்கம் திரும்புவதை விட சிறந்த கடமை எதுவா இருக்க முடியும்? அப்ப கட்டுப்படுவதில் நம்மிடம் இந்த பிரச்சனை இருக்கு. இபாதத்துல அல்லாஹ்வோட கட்டுப்படல. நல்லா தெரியுது ரமலானுடைய நோன்பு, சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நோன்பை வைக்க மாட்டாங்க, தங்களுக்கு அது கட்டாய கடமைன்னு அவங்களுக்கு தெரியும், கட்டுப்பட மறக்காங்க. ஜகாத் கட்டாய கடமை, அவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுத்திருக்கிறான், சொத்து பணம் வசதிகள் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு கடமையாயிருக்கு ஜகாத் இவ்வளவும் கொடுத்தாகணும், 2.5% அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தில இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தாகணும், எடுத்து உரியவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு கொடுத்தாகணும். அந்த ஜகாத் அவங்க நிறைவேற்றுவதில்லை, கட்டுப்படலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அதுல கட்டுப்படல, கடமை ஆயிடுச்சு. அதே பண வசதிலாம் இருக்குது, உடல் சக்தி இருக்குது, வாகன வசதி இருக்குது, ஃபிளைட் ரெடியா இருக்குது, டிக்கெட் போட்டா போகலாம், ஆனா ஹஜ் செய்யாம இருக்கிறார். அப்ப அல்லாஹ் கட்டுப்படுதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் குறைபாடு உள்ளதா? ஒருத்தர் அல்லாஹ் கட்டுப்படுகிறவராக என்ன செய்வார்? பாவங்களை விடுவார். அல்லாஹ் தான் நம்முடைய கண்களை படைச்சிருக்கிறார். இந்த கண்களை கொண்டு அல்லாஹ் தடுப்பதை பார்க்கிறதுக்கு அது அல்லாஹ் கட்டுப்படுகிறவர்களா மாறு செய்கிறவர்களா? எதுல வருவாய்? மாறு செய்கிறவர்கள். கொடுத்தது அல்லாஹ், சிலர் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க.
சிலர் கொடுத்திருக்கிறான், கொடுத்தவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இந்த கண்களை கொண்டு நான் ஹராமானதை பார்க்க மாட்டேன். ஷைத்தான் உள்ளத்துல கெட்ட நோக்கம், கெட்ட எண்ணங்களை தூண்டிவிட்டு, இச்சைகளை தூண்டிவிட்டு ஹராமானதை பார்க்க வைக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்து நினைத்து பார்க்கணும்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கண்களை கொண்டு ஹராமானதை பார்க்கிறேனே, இது அல்லாஹ் எனக்கு சொன்ன கடமையை விட்டு நான் தவறுறேன். அத்தீஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் எனக்கு காதுகளை கொடுத்திருக்கிறான், எனக்கு தெரியுது இந்த சக்தி, இந்த கேட்கிற சக்தி எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான். ஏன்னா சிலரை செவிடர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், கேட்கிற சக்தியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் ஹராமானதை கேட்கலாம். அப்படி என்றால் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன்னு மாறு செய்யறேன். என்ன மாறு செய்யறமா? ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க சொல்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது முதல் அல்லாஹ் கொடுத்த உடம்பை கொண்டுதானே கட்டுப்பட முடியும். அல்லாஹ் இதயத்தை கொடுத்திருக்கான், கல்பு. இத முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வைக்கணும். ஜிஹாது நப்ஸ், நப்சை கொண்டு ஜிஹாது, நப்சுக்கு எதிராக ஜிஹாத் செய்யணும். ஏன்னா மனசுலதான் எல்லா கெட்ட எண்ணங்கள் வரும், அதுக்கு எதிராக நம்ம போர் செய்ய வேண்டியது. நம்முடைய மன இச்சைகளுக்கு எதிராக, எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களுக்கு எதிராக நாம் போர் செய்யணும். அது ஒரு ஜிஹாத். அல்லாஹ் பாதையில போர் செய்யறது என்ன? அல்லாஹ் என் ரப்பு எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறா, நான் இந்த மனசுல கெட்ட எண்ணங்களுக்கு நான் விட மாட்டேன், நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், தடுக்கணும். ஏன்னா அது வர்றது எப்படி வெளிப்படும் தெரியுமா? நம்முடைய வாயில வெளிப்படும், நம்முடைய பார்வையில வெளிப்படும், நம்முடைய காதுகள்ல வெளிப்படும், நம்முடைய கைகள்ல வெளிப்படும், நம்முடைய கால்கள்ல வெளிப்படும். ஏன்? அந்த ஹராமான மனசுல தோன்றியதை தான் உடம்பின் படியாக ஒரு மனிதன் என்ன செய்வான்? செயல்ல கொண்டு வருவோம். ஒரு பெண்ணுக்கு மனசுல கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் போடுறான். அப்போ அல்லாஹ் என்னை பாதுகாக்குது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுகிறேன்னு பாதுகாப்பு கேட்கணும். ஏன்னா ஷைத்தான் தான் நம்முடைய உள்ளத்துல வஸ்வாஸ், குழப்பங்கள், ஊசலாட்டங்கள், தவறான எண்ணங்கள், ஷஹவாத், தவறான மன இச்சையான எண்ணங்கள், இந்த உலக ஆசாபாசங்கள் மீதான விருப்பங்கள், இதையெல்லாம் போட்டு போட்டு ஷைத்தான் வழிகெடுக்க போறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் முதல்ல இந்த உள்ளம் கட்டுப்படணும், அடுத்து உடல் உறுப்புகள் கட்டுப்படணும். அப்போ அல்லாஹ் தடுத்து விட்டு விலகினாலும் நம்ம கட்டுப்படணும். இது எல்லாத்தையும் எப்படி வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி கொடுத்திருக்கு. அல்லாஹ் அனுப்பியவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். ஏனென்றால் அல்லாஹ்வை கட்டுப்படுவது எப்படி இல்லாத ரசூலுடைய வாழ்க்கையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மதீனாவுடைய தெருவில் நடந்து போறாங்க. எதிரில் ஒரு பெண் வருகிறார். அந்த பெண் அலங்கரித்த நிலையில இருக்கிறார். அந்த பெண்ணுடைய தோற்றம் மனசுக்குள் ஒரு இச்சையை ஏற்படுத்துது. ரசூலுல்லாஹ் பார்வையை தாழ்த்திட்டு திரும்பிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தன் மனைவியிடம் சேர்ந்தாங்க. பிறகு வீட்டை விட்டு கிளம்பி மஸ்ஜிதுக்கு போனாங்க, நபித்தோழர்களை சந்திச்சாங்க. அப்ப வெளிப்படையா ரசூலா சொன்னாங்க, நான் தெருவிலே போய் கொண்டிருந்தேன், ஒரு பெண் எதிர்பட்டார், என் மனதில் இச்சையை ஏற்படுத்தி விட்டார், நான் திரும்பி விட்டேன், என் மனைவியிடம் திரும்பி விட்டேன். ரசூலுல்லா சொன்னார், உங்களில் ஒருத்தருக்கு இப்படி ஆணும் என்றால் அவர் தன் மனைவியிடம் திரும்பட்டும். எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். ஒரு பாவத்தை தூண்டக்கூடிய எண்ணத்தை ஷைத்தான் ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் ஒரு இச்சையை தூண்டான். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர். மனிதங்கிற முறையில அவர்களுக்கும் மனதில் இச்சை ஏற்பட்டது. ஆனா அல்லாஹ்வின் தூதர்ங்கிற முறையில அவங்க எல்லா மக்களுக்கும் காட்ட வேண்டிய சரியான வழிமுறை, இச்சையை எதிர்கொள்வது எப்படி, ஒரு மார்க்கம் தடுத்த வழியில இச்சை வருதுன்னா அனுமதிக்கப்பட்ட வழியில தான் அந்த இச்சையை தீர்த்துக் கொள்ளணும். அப்ப அனுமதிக்கப்பட்ட வழி என்ன? ஒரு ஆணுக்கு அனுமதிக்கப்பட்டது மனைவி மூலமா அவர் தன் இச்சையை தீர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இச்சை ஹராம் அல்ல, அது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இயல்பு, ஒரு உணர்வு.
அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கறத காட்டிட்டாங்க. இதே மனிதர்கள் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் பெண்களுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் எதிரில வந்த ஒரு பெண்ணை கண் பட்டுச்சு. ஒரு முதல் பார்வை, அது அந்த முதல் பார்வைங்கிறது யதார்த்தமா ஏற்படக்கூடிய பார்வை. எதிரில் ஒருத்தர் வந்தாங்க கண்ணு பட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹ் தன் மனசுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை, ஒரு உணர்வு, இச்சை உணர்வை உடனே டைவர்ட் பண்றாங்க. தானே டைவர்ட் ஆயிட்டாங்க, உடனே திரும்பிட்டாங்க, யூட்டன் போட்டாங்க, நேர வீட்டுக்கு போயிட்டாங்க. இது எப்படி இருக்கு? ஆனா ஒரு வாலிபர் இன்னைக்கு என்ன செய்யறான்? பார்க்க வேண்டும் என்பதற்காக பெண்ணை தேடி போறான், பேச வேண்டும் என்பதற்காக பெண்ணிடம் சேட் பண்றான், தொட வேண்டும் என்பதற்காக நெருங்குறான். ஹராமான என்னென்ன வழிகள்ல அந்த பெண்ணை நெருங்க முடியும்? அந்த ஒரு பெண் ஹராமான உறவுக்காக ஒரு ஆளோட தொடர்பு, கள்ள தொடர்பு வைக்கிறாங்களோ, அல்லது ஒரு ஆண் கள்ள தொடர்பு வைக்கிறோம். இது எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமா தூண்டப்படுகிற விஷயம், பிரச்சாரம் நடக்குது. சினிமாக்கள் மூலமா அல்லது வேற பேஸ்புக் அல்லது வேற என்னென்ன வாட்ஸ்அப் என்னென்ன வழிகள்ல இன்னைக்கு இந்த மாதிரியான ஹராமான விஷயங்களுக்கு ஆண் பெண் கலப்பு, மிங்கிலிங், ஆம்பளை பொம்பளை மிங்கிள் ஆகுது, தனிமையில் இருக்க ஆசைப்படுறது, அதுக்கான இடங்களை தேடி ஒதுங்குவது, அதுக்கான பீச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க, பார்க்குக்கு போறவங்க இருக்கிறாங்க, லாட்ஜுக்கு போறவங்க இருக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு கல்லூரி மாணவர் ஒரு கல்லூரி மாணவிகளுடைய வாசல்ல போய் நிற்கிறார், அல்ல அதுக்காக சேட் பண்றார். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இவங்க இல்ல. ரசூல் எதிரில் பட்ட ஒரு பெண்ணை பார்த்தது பிறகு உடனே திரும்பிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய ஒரு வாலிப உணர்வு உள்ளவங்க என்ன செய்வாங்க? ரெண்டு தான் செய்ய முடியும், ஏதாவது ஒண்ணு செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாலிபர்களே, உங்களில் சக்தி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அது உங்கள் வெட்கத்தலங்களை பாதுகாக்கும், உங்கள் ஆண்மையை தாழ்த்தும். ரசூலுல்லாஹ் சக்தி உள்ளவரா இருந்தால் திருமணம் செய்து கொண்டிருந்தால் எதிரில் ஒரு பெண்ணு பார்த்தாங்க, உடனே திரும்பிட்டாங்க. ஏன்னா திருமணம் ஆயிருந்தது, மனைவி இருக்கிறாங்க, நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, இது இல்லை, என்ன செய்ய? அப்படி என்றால் யாருக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னா முடியாதவர். இது ஏன் தெரியுமா? நோன்பு வைக்கிறது இச்சையை கட்டுப்படுத்துவதன் மூலமா அல்லாஹ் கட்டுப்படுத்தும், நோன்பின் மூலமா அல்லாஹ் கட்டுப்படுவான். அப்ப அத்தீஉல்லாஹ அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இன்னைக்கு உள்ள பிரச்சனையில பெரிய பிரச்சனை இது, கற்புக்கு வரக்கூடிய பிரச்சனை, பார்வையை தாழ்த்த வேண்டியதுல வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா கையில மொபைல் ஒருத்தருக்கு இருந்தா போதுமானது, எல்லா ஹராமான விஷயங்களையும் அவர் பார்க்க முடியுது, எல்லா ஹராமானதையும் கேட்க முடியுது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா அதிகமாக ஆண்களை விட பெண்கள் இந்த விஷயத்துல மூழ்கிறாங்க. ஏன்னா மொபைல் போன்ல நிறைய நேரத்தை வீணடிக்கிறாங்க, நேரங்களை வீணடிக்கிறாங்க. சினிமா, பாட்டு, என்னென்ன விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்குமோ அதுல மூழ்கி கிடக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் அவங்களுடைய வேலைகள், அதுல உள்ள சவால்கள், பிரச்சனைகள், அதை எதிர்கொள்வதற்கு அவங்க வெளியே போகணும், கொள்ளணும், வருமானம் சம்பாதிக்கணும். பெண்கள்ல நிறைய பேருக்கு இந்த கடமை, அவங்க வீட்டுல சமைக்கிறது தான் வேலையா இருக்கு. சமையல் முடிஞ்சிச்சா அடுத்து அவங்க தயார், 3 நேரங்கள் போன்ல, சமைக்கும் போதே போன்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா? இருக்காது. அல்லாஹ்வை கட்டுப்படுகிற ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி கட்டுப்படுவாங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறை எப்படி இருப்பார்? எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி இருப்பார். அப்ப இந்த விஷயத்துல நம்முடைய கடமை, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஃமினான ஈமான் கொண்டிருக்கிறவருடைய கடமை என்னன்னா, முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். சரி, எங்க இருந்து படிச்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, எது எதெல்லாம் நம்ம கடமை தெரிஞ்சாதானே கட்டுப்படுவோம். கட்டுப்படுதல் அப்படின்னா 2 விஷயம் ஆகும். ஒண்ணு
அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகுது. ரெண்டாவது, அல்லாஹ் நமக்கு என்னென்ன கடமை ஆக்கியிருக்கிறானோ அந்த கடமையை செய்வது. இந்த ரெண்டையும் செய்வதன் மூலமாக அல்லாஹ் கட்டுப்படுவதும் தூதர் கட்டுப்படுவதும். இதை எங்கிருந்து நம்ம படிச்சுக்க முடியும்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிற சட்டங்களை தெரிஞ்சுக்கிறது. சட்டங்களை தெரியாம அல்லாஹ் சொல்லி இருக்கிற அறிவுரை, உபதேசம், அட்வைஸ் தெரியாம அல்லாஹ் கட்டுப்படுவது. ரசூலுக்கு கட்டுப்படுவது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள். ஹதீஸ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய நபி சொன்னது, செய்தது, அவர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிச்சது, இது எல்லாம் ஹதீஸ். இந்த மாதிரி செய்திகள் வருது இல்லையா? அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், ஒரு ஹதீஸ் சொன்னேன். திருமணம் ஆகாத வாலிபர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபர்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள், சக்தி உள்ளவர்களாக இருந்தார். என்ன? திருமணம் செய்த சக்தி, ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு சக்தி. அதான் அந்த சக்தி. அந்த பெண்ணுடைய அடிப்படை தேவை உணவு, தங்குமிடம், உடை. இது அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை. இதை நிறைவேற்ற அளவுக்கு ஒரு சமாளிக்கிறார். தன்னோடு இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் செய்வது, உடலோடு ஒருவருக்கு அவருக்கு சக்தி திருமணம் செய்வது. இந்த ரெண்டு சக்தி இல்லை, பொருளாதாரம் இல்லை, உடல் ரீதியான பிரச்சனைனாலே இல்லைன்னா அவர் திருமணம் செய்யக்கூடாது. இப்ப என்ன, அவர் இயலாதவர். ஆனா திருமணம் செய்தா சொல்றாங்க, பார்வையை தாழ்த்து வெட்கத்தலது கற்பு பாதிக்க முடியும். ஆனா திருமணம் செய்ய முடியலையே, என்ன செய்ய? ஒரு ஹதீஸ் மூலமா ரசூலா சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னா, அப்ப இது ஒரு ஹதீஸ். என்ன ரசூலா சொன்னதை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ரசூலா செய்ததையும் நான் பார்த்தேன், உங்களுக்கு சொல்றேன். ரசூலா முன்னாடி எதிரில் தெருவில் ஒரு பெண் வந்தாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு இச்சை உணர்வு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டுச்சு. ரசூலா திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, தன் மனைவியிடம் சேர்ந்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய செயல் இல்லையா? இது ஒரு ஹதீஸ். இந்த செய்தியை சஹாபாக்கள் நமக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வழியாக தோழர்கள் வழியாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவே சஹாபாக்கள் சொல்லும்போது அது ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ரசூலை ஏற்றுக்கொண்டாங்க, அங்கீகரிச்சாங்க, அவங்க மௌனமா இருந்துட்டாங்க, எதை குறை சொல்லல அப்படின்னா அந்த ரசூல் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டாங்க, தப்பில்லை அர்த்தம். அது ஹதீஸ். இதையெல்லாம் வைத்துதான் இதை சுன்னா என்று சொல்றோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல் கிதாப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் மூலமா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை அப்படி தெரிஞ்சுக்கிற மார்க்க விஷயங்கள் எல்லாமே அஸ்-சுன்னா. அப்போ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுகிற அல்லாஹ் சொல்றானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதற்கு கட்டுப்படுங்கள், அதை பின்பற்றுங்கள் அர்த்தம். ரசூலுக்கு கட்டுப்படுகிற அல்லாஹ் சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரசூலுக்கு கட்டுப்படுதல் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம், இதை சுன்னாவ பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளைகள் கட்டுப்படுங்க. அப்ப இதுல இருந்து ஒரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? அல்லாஹ் தனக்கு கட்டுப்படுவதை போல தன் தூதருக்கு கட்டுப்படுவதை சரிசமமா ஆக்கியிருக்கிறான். வித்தியாசப்படுத்தல அல்ல. ஏன் அத்தீஉல்லாஹ சொல்லிட்டாங்க, அதே அத்தீ அந்த வார்த்தை அத்தீஉ ரசூல, தூதருக்கு கட்டுப்படுகிற போதோ அல்லாஹ் தஆலா கட்டுப்படுதுங்கிற வார்த்தை அதே வார்த்தையை திரும்ப சொல்றான். குர்ஆனுடைய ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த பிரிவினை, அதாவது பிரிக்க முடியாத நிலையில இந்த விஷயத்தை ஒன்னா சேர்த்து சொல்லியிருக்கிறான். ஏன்னு கேட்டா, தூதருக்கு கட்டுப்படுவது யாருக்கு கட்டுப்படுவது? அல்லாஹ் கட்டுப்படுவது. இப்படித்தான் குர்ஆன்ல சூரா நிசா 4வது சூராவுடைய 82வது ஆயத் அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யுதிஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ் அப்படிங்கிறான். என்ன சொல்லுங்க? வமை யுதிஇர் ரசூல், யார் தூதருக்கு கட்டுப்பட்டாரோ, ஃபகத்
நிச்சயமா திட்டவட்டமாக அவர் அப்பா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். அப்ப தூதருக்கு கட்டுப்படுவது ஒரு செகண்டரி விஷயமா, இரண்டாவது பட்சமா. அதுக்கு அல்லாஹ் கட்டுப்படுகிற அளவுக்கான அந்தஸ்து இல்லைன்னு இருந்திருந்தா அல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பானா? சொல்லிருக்க மாட்டான். ஏன்னா ரசூலுக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ரசூலுக்கு கட்டுப்படுதல் குர்ஆன்ல சொல்லப்படுற கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை அல் குர்ஆனை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான, பொய் இல்லாத, பலவீனம் இல்லாத, இட்டுக்கட்டப்படாத சரியான அறிவிப்பாளர்கள் மூலமா. சரியான அறிவிப்பாளர்கள் யாரு? சஹாபாக்கள் மூலமா. சஹாபாக்கள்கிட்ட பெற்றுக்கொண்ட தாபிஈன்கள், சரியான ஈமான் கொண்ட உண்மையான நல்லோர்கள், அவர்கள் மூலமா. இப்படி சைனா சங்கிலியா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்டு ஆதாரப்பூர்வமா நமக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த ஹதீஸை பின்பற்றுவது ரசூலுக்கு கட்டுப்படுவதில் வரும். ஒருத்தர் ரசூலுக்கு கட்டுப்பட மறுக்கிறான்னா இப்ப நினைச்சு பாருங்க, அவர் ரசூலை பின்பற்ற மறுக்கிறார் அர்த்தம், ஹதீஸ்களை நிராகரிக்கிறார் அர்த்தம். ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல்லா ஒன்றை சொல்லும் பொழுது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல் கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம். இப்ப நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்மோடு இல்லாத காலத்துல வாழ்றோம். உண்மைதானே? சஹாபாக்கள் காலத்துல ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க, கட்டுப்பட்டாங்க. இப்ப நாம இல்ல, நம்மோடு இல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹ் கட்டுப்படணுங்கிற சட்டம் மட்டும் நமக்கு இப்போ இருக்கு. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எப்படி கட்டுப்படணும்? ரசூலுல்லாஹ் இல்லையே, உயிரோடு இருந்த நேரத்துல சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. நாம உயிரோடு இப்ப இருக்கிறோம், ஆனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படுறது? எப்படி தம்பி, எப்படி கட்டுப்படணும்? அதுக்கு என்ன வழி? ரசூலுல்லாஹ் கட்டுப்படுறது என்ன வழி? இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ப கட்டுப்படணும். நாம இப்ப ரசூலுல்லாஹ் நம்ம நோக்கி ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு கட்டுப்படுவோம் இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, ஆனா கட்டுப்படணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் அப்படிங்கிறான். இப்ப எப்படி கட்டுப்படணும்? ஹதீஸ்களுக்கு கட்டுப்படுறது, ஹதீஸ்களை பின்பற்றுவது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது எதுல இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் செய்ததெல்லாம் எதுல இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை மௌனமா ஏற்றுக்கொண்டாங்க, அந்த தகவல்கள்லாம் எதுல இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. அப்ப ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெளிவா தெரிஞ்ச ஆதாரப்பூர்வமான உண்மையான செய்திகள் வருது அப்படின்னா அது என்ன தரம் தெரியுமா? அப்படி அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா? ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்து நம்ம காது கேட்க ஒண்ணு சொன்னா, ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்து நம்ம கண்ணு பார்க்க ஒன்று அவங்க செய்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம இருக்க ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அமைதியா இருந்தா, அது எப்படி நாம் ரசூலை அந்த விஷயத்துல ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவது கடமையோ அது போல அதே மாதிரி செய்து ரசூலுல்லாஹ் சொன்னது வாசிச்சு பார்க்கிறோம். அல்லது ஒருத்தர் சஹீஹான ஹதீஸ் இது அப்படின்னு சொன்ன காதுல கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் பற்றி தகவல்கள் நமக்கு சேருது, ஆதாரப்பூர்வமா எல்லாம் இருக்கு. அதை உலமாக்கள், கல்வி உள்ளவங்க, மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அதற்கு கட்டுப்படணும். ஹதீஸ்ல நிராகரிக்க கூடாது. ஹதீஸ்கள் சஹீஹான ஒரு ஹதீஸ் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளுக்கு முரண்பட செய்யும். ஏன்? அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் வஹீ தானே, அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படுவது தானே. அதே போலதான் சஹீஹான ஒவ்வொரு ஹதீஸும் அல்லாஹ்விடமிருந்து நபிக்கு சொல்லப்பட்டவை, வஹீ. அப்ப ஒரு காலம் ஒரு வஹீ இன்னொரு வஹீக்கு முரண்படுவது போல தெரியுதுன்னா நம்முடைய அறிவுல குறையும். நம்முடைய அறிவுக்கு முரண்படுது. வேண்டுமானால் நமக்கு விளக்கம் தெரியாம இருக்கலாம், ஆனா அதற்கு சரியான விளக்கம் இருக்கும். விளக்கம் தெரியலங்கிறதுக்காக அதை மறுப்பது, நிராகரிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய வழிகேடு. அப்போ அல்லாஹ் தஆலா தனக்கு கட்டுப்படுவதையும் நபிக்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவது வித்தியாசப்படுத்தலை போது ஒருத்தர் இன்னைக்கு குர்ஆன்ல இருந்தா மட்டும் எடுத்துக்கொள்வேன், ஹதீஸ் என்ன இருந்தாலும் மனிதர்கள் மூலமா சொல்லப்பட்டதானே அதுல நான் கட்டுப்பட மாட்டேன், அல்லது அதுல நான் நினைச்சா சரின்னு பட்டதை ஏற்றுக்குவேன், என் அறிவுக்கு சரின்னு பட்டாதான் ஏற்றுக்குவேன், அல்லது என் உணர்வுக்கு சரின்னு பட்டாதான் ஏற்றுக்குவேன்,
அல்ல குர்ஆனுக்கு முரண்படல நான் நினைச்சாதான் விலங்குறான்னு ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் என்ன நிலையில ஹதீஸ்களை சுன்னாவ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் வைத்திருக்கிறான்னா குர்ஆனுக்கு கட்டுப்படுதல்ங்கிறத அல்லாஹ் கட்டுப்படுதல் இல்லையா, அந்த கட்டுப்படுதல் இருந்து இரண்டாம் தரமா தேவைனா எடுத்துக்க அல்லது இல்லாத விட்டு உனக்கு சரிதான் எடு இல்லைன்னா விட்டுடு அப்படிங்கிற இடத்துல ரசூலுடைய சொல்ல வைக்கிறார். அவர் உண்மையிலே ரசூலுக்கு கட்டுப்படுறவர். ஏன்னா அல்லாஹ் இந்த பிரிவினையை ஏற்படுத்தல. அல்லாஹ் கட்டுப்படுவதையும் நபிக்கு ரசூலுக்கு கட்டுப்படுவதையும் அல்லாஹ் பிரித்து பார்க்கல. ஏன்னா அதனால்தான் ரசூல் அல்லாஹ் யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டவர் சொல்றாரு. அப்ப ரசூலுடைய ஒரு ஹதீஸ் சஹீஹாக ஆதாரப்பூர்வம் வந்துருச்சுன்னா நமக்கு விளக்கம் தெரியாவிட்டா அல்லாஹ் அறிந்தவர் எனக்கு தெரியாது, ஆனால் அது சஹீஹான செய்தி, நான் அதை ஈமான் கொள்கிறேன், நான் அதை நம்பிக்கை கொள்கிறேன். அது உலமாக்கள் மூலமா நான் தெளிவு பெற வரைக்கும் அதுக்கு விளக்கம் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கை கொள்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் கட்டுப்படுவது எனக்கு மார்க்கம். இப்படி கட்டுப்படுதல் தான் ஒருத்தர் அல்லாஹ் கட்டுப்படுகிற ரசூலுக்கு குர்ஆனுக்கும் சஹீஹான ஹதீஸ்களுக்கு கட்டுப்படுவது வரும். இப்போ ஒரு கேள்வி வருது, கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அப்ப என்ன செய்ய? இன்னொரு கேள்வி வருது, இந்த கட்டுப்படுதல் இந்த ரெண்டு பேரோட அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கு மட்டும்தானா அல்லது வேறு யாருக்கா கட்டுப்படுறதும் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, முதலாளி அவருக்குள்ள தொழிலாளிகள் இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அவர் ஒண்ணு சொல்றாரு, இதை செய் அதை செய்யாதன்னு சொல்றாரு. கட்டுப்படணுமா வேண்டாம்? என்ன சொல்லுங்க, கட்டுப்படணுமா வேணாம்? சரி, கட்டுப்படணும்னு சொல்லிட்டு ஒரு கணவர் இருக்கிறார், அப்படி என்ன மனைவி இருக்கிறார். கணவர் குடும்ப விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்துல மனைவி கட்டுப்படணும் வேணாம்? கட்டுப்படணும். தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் கட்டுப்படணும் வேண்டாமா? கட்டுப்படணும். எல்லாரும் ஏற்றுக்கிறோம். ஒரு ஜமாத் இருக்கு, அந்த ஜமாத்துக்கு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவரின் கீழே அவங்க இயங்குறாங்க. கட்டுப்படணும் வேண்டாமா? கட்டுப்படணும். இல்லைன்னா ஜமாத் நிக்காது. ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், ராணுவம் உள்ள ஒரு ஆட்சியாளர், ஒரு நாட்டுக்கு ஆட்சியாளர். மக்கள் குடிமக்கள் கட்டுப்படணும் வேணாம்? கட்டுப்படணும். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு தூதருக்கு தானே கட்டுப்படணும்னு சொல்றான். நீங்க இவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படுங்கன்னு சொல்றீங்க. இப்படி இவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படுறது அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படுவதை போலவா? இல்ல, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுவதை போலவே இவங்களுக்கு கட்டுப்படணுமா? அல்லது ஏதாவது இதுல ஷர்த் நிபந்தனை இருக்கா, கண்டிஷன் இருக்கா? கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யும்படி இவங்க கட்டளையிடாத வரைக்கும் இவங்க கட்டுப்படணும். எப்படி? கடைக்கார் ஓனர் பாஸ் அவர் சொல்றாரு தன்னிடம் வேலைக்கு சேர்ந்தவன்ட்ட, இதை செய்ய அப்படிங்கிறார். ஆனா நல்லா தெரியுது அது ஹராம், அது ஒரு பாவம். அல்லாஹ் என்ன சொல்லி அத்தீவுல்லான்னு சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அப்ப அந்த இடத்துல அந்த கடைக்காரர் தன்னுடைய பாஸ் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறாருக்காக ஹராமான ஒண்ணு அவர் செய்தார்னா அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த மனிதனுக்கு கட்டுப்படுறாருன்னு அர்த்தம். அது ஒரு பாவம். கணவன் மனைவிக்கு சொல்றான், இதை செய்ய எனக்காக, ஆனா தெளிவா தெரியும் ஹராம் அப்படின்னு. அப்ப அந்த மனைவி அந்த கணவனுக்கு அதுல கட்டுப்படுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பாவம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மாறா இருக்கு. அல்லாஹ்வை தடுத்திருக்கிறான், கணவன் செய்து சொல்றான். அப்ப எப்படி கட்டுப்பட முடியும்? கட்டுப்பட முடியாது. ஒரு கணவன் சொல்றான், நாம ரெண்டு பேரும் வெளியே போறோம், நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா நீ அங்க வந்து புர்கா போறவதான் வரணும் அப்படிங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த மனைவி, என் புருஷன் சொல்லிட்டாரு
கட்டுப்படணும் தானே இருக்குது. ஏன்னா புருஷனுக்கு கட்டுப்படணும். அப்போ நான் புர்காவை கழட்டி வச்சுட்டு அவருடைய திருப்திக்காக அவர் கூப்பிட்ட இடத்துக்கு நான் புர்கா எல்லாம் போறேன் அப்படின்னா அது ஒரு பாவம். ஏன்னா அந்நிய ஆண்கள் பார்க்கும் விதமா இந்த பெண் போகிறார். கேட்டா என் கணவன் இப்படி சொல்றான் அப்படிங்கிறார். கணவன் சொன்னால் நீ செய்யக்கூடாது. அந்த கணவனுக்கு சொல்லணும், இது பாவம், இது ஹராம், அல்லாஹ் தடுத்தது, ஆகவே எனக்கு இதை நீங்க சொல்ல வேண்டாம், நான் இதை செய்ய முடியாது, நான் அல்லாவோட பதில் சொல்லணும், என்னிடம் நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான், நான் இதுக்கு பதில் சொல்லணும், நான் அல்லாவுக்கு மாறு செய்ய முடியாது, உங்களுக்கு இது கட்டுப்பட முடியாது, என்னை இதுல கப்பல் பண்ணாதீங்க, என்னை விட்டுடுங்க, இது மார்க்கத்துல கூடாது, நீங்க மார்க்கம் அனுமதிச்ச விஷயத்துல என்னை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன் சொல்லலாம், சொல்லணும். அந்த கணவருக்கு இந்த பெண் அட்வைஸ் பண்ணணும். எதை வச்சு? அப்படின்னு இந்த பெண் தன் கணவனுக்கு சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதர் கட்டுப்படுங்கள். நீங்க அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படுவதை விட்டுட்டு எனக்கு உங்களுக்கு என்னை உங்களுக்கு கட்டுப்பட சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்ய தூண்டாதீங்க, என்னை அழைக்காதீங்க. அதே மாதிரி தாய் தந்தை கட்டுப்படணும். தந்தை சொல்றாரு, வீட்டுல இருக்காரு, மகன் சொல்றாரு, வந்திருக்காரு, நான் இல்லைன்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல சொல்றாரு? என்ன சொல்ல சொல்றாரு? பொய் சொல்ல சொல்றாரு. கட்டுப்படலாமா? செய்யக்கூடாது. தந்தைகிட்ட சொல்லணும், நான் பொய் சொல்ல முடியாது, நீங்க சொல்லி நான் போக விரும்பல, ஏன்னா பொய் சொல்லணும், நான் போக மாட்டேன், நீங்களே சமாளிச்சு, எனக்கு நான் இந்த பாவத்தை ஒத்துழைக்கிறாரு, பொய் சொல்ல மாட்டேன், நீங்க நேரடி நீங்களே போங்க, அவர்கிட்ட என்ன பேசணுமோ சமாளிச்சு பேசுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க, ஆனா உண்மைக்கு மாற என்னை போய் சொல்ல சொல்லாதீங்க. ஆகவே நான் என் அருமை தந்தையே என்னை தயவு செய்து கட்டுப்படுத்த சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன், நல்ல விஷயங்கள் கட்டுப்படுறேன், ஆனா பாவமான விஷயத்துக்கு என்னை சொல்லாதீங்க, என்னை ஏவாதீங்க. அதே பிறகு ஒரு ஜமாத்தா இருந்தாலும் தலைவர் கட்டளையிடுற எல்லாத்துக்கும் கட்டுப்படணும். அது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாறு செய்கிற நிலை வந்தால் மட்டும் கட்டுப்படக்கூடாது. அதுபோல ஒரு ஆட்சியாளர் கட்டளையிடுறார், அவருடைய சட்டங்களுக்கு கட்டுப்படணும். ஆனா எந்த விஷயத்துல ஆட்சியாளர் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யும்படி நம்மை சொல்றாரோ அந்த நேரத்தில் கட்டுப்படக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டுப்படுதல் என்பது ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது. ஏன்னா வீடு நிலைக்கணுமா, குடும்ப தலைவர் தலைவி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துருந்து கணவன் சொல்ல மனைவி கேட்டு நடந்தாதான் அந்த வீடு நிலைக்கும். உண்மையா இல்லையா? இல்ல அந்த கட்டுப்பாடு நீ சொல்ல நான் கேட்குமா, நான் யாரு நீ யாரு, அப்படி இப்படி, நான் வந்து இந்த ஃபேமிலி நான் அந்த ஃபேமிலி, நீ சொன்னாலும் கேட்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி மனைவி வந்து எதிர்த்து கலவை பண்ணா நிச்சயமா ஒன்னா வாழவாங்களா? வாழ மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்டுக்கோப்பு சிறந்தது. அதே மாதிரிதான் தாய் தந்தை ஏதாவது நீங்க சொல்லவே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மொத்தமா ஒரு பிள்ளைகள் வந்து தாய் தந்தைக்கு எதிராக நடந்தாங்கன்னா அப்போ அவங்க நிலைக்க முடியாது, அவங்க ஒன்னா வாழ முடியாது, குடும்பம் சிதைஞ்சது. அப்போ ஒரு கட்டுக்கோப்பு தேவை. ஒரு ஜமாத் எதுக்கும் நீங்க சொல்லவே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா இருக்க முடியாது. சில விஷயங்கள்ல கட்டுப்பட வேண்டும், அது மார்க்கத்துக்கு முரண் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கட்டுப்படும். மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணா இருக்குது, சுன்னாவுக்கு முரணா இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு விலை கொள்ளும். இதுல நான் கட்டுப்பட முடியாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னம தஅத்து ஃபில் மஅரூஃப், நிச்சயமாக கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல் எல்லாம் நன்மையில் மட்டும்தான், பாவத்தில் அல்ல. ஆகவேதான் இந்த நிபந்தனை அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யாம வேலையில கட்டுப்படணுங்கிற இந்த நிபந்தனை இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள் தூதர் கட்டுப்படுங்க சொல்றா. இந்த கட்டுப்படுகிற வார்த்தை திரும்ப வஉலில் அம்ரி மின்கும் சொல்லல. வஉலில் அம்ரி மின்கும் அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுங்க. குடும்பத்துக்குள்ள அதிகாரம் உடையவர் யார்? கணவர் அல்லது ஒரு தந்தை. பிள்ளைகள் கட்டுப்படணும்.
ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை உருவாக்கின பாஸ், ஒரு முதலாளி, அவர் தான் முடிவெடுப்பார். அல்ல சிஇஓ, மேனேஜர், அவருக்கு கீழே இருக்கவங்க அவருக்கு கட்டுப்படணும். ஓனர் கட்டுப்படணும். ஏன்னா அவர்தான் அந்த உங்களுக்கு மத்தியில அம்ருனா அதிகாரம் உடையவர், ஒரு ஜமாத் தலைவர். அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு காரியத்துக்காக சேர்ந்திருக்காங்க. அப்போ தலைவர் ஒரு விஷயங்களை கட்டளை எடுத்து ஒரு முடிவெடுப்பார். அந்த முடிவுக்கு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா திரும்ப அத்திய அப்படிங்கிறத கட்டுப்படுங்கிறத திரும்ப மூணாவது வார்த்தை சொல்லல. அல்லாஹ்வுக்கு சொன்னார், ரசூலுக்கும் சொன்னார். ஆனா இந்த கட்டுப்படுங்கிறது எந்த ஒரு நிபந்தனை இல்லாதது அப்படிங்கிறது இருந்திருந்தா திரும்ப அல்லாஹ் என்ன செய்திருப்பார், இதே கட்டுப்படுங்கிறது அதே சமமான அளவுக்கு எப்படி அல்லாஹ் கட்டுப்படுவதை நபிக்கு ரசூல் கட்டுப்படுவது சமமாக கட்டுப்படுகிற அல்லாஹ் ஆக்கியிருக்காரோ அது போல அதிகாரமுடைய அத்தாரிட்டி பர்சனுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ் அந்த சமமான அந்தஸ்து கொடுக்கல. அதுதான் இவன் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இவன் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய அறிஞர்கள் இந்த ஆயத்துடைய தஃசீர்ல குறிப்பிடுறாங்க, கட்டுப்படுதல் என்பது அதிகாரமுடையவர்களுக்கு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதாக மாறிவிடுகிறது. எதுவரை என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதையும் ரசூலுக்கு கட்டுப்படுவதையும் நமக்கு சொல்லும் வரை கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயத்திலோ ரசூலுக்கு மாறு செய்கின்ற விஷயத்திலோ அவர்கள் நமக்கு ஒன்றை சொன்னால் நாம் அதிலே கட்டுப்படக்கூடாது. இது எப்படி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னா இது ஏன் கவனிக்க. அதனால ஆட்சியாளர்கள் இருக்கின்ற ஒரு நாடு, முஸ்லிம் நாடு, ஆட்சியாளர் அநியாயக்காரனா இருந்தாலும் சரி, பாவங்கள் புரிகின்றவனாக இருந்தாலும் சரி, பாவமான சட்டங்களை போடுகிறவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எதிராக கலகம் செய்வது, கிளர்ச்சி செய்வது, போர்வெளிகளை அந்த ஆட்சியாளர், அந்த முஸ்லிம் ஆட்சியாளர் விமர்சித்து பகிரமாக கண்டித்து பேசுவது, மக்களை அவருக்கு எதிராக திருப்புவது மார்க்கத்தில் ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்று. அதெல்லாம் பொதுவெளியில முஸ்லிம் ஆட்சியாளரை கண்டித்து பேசக்கூடாது. ஒன்று நேரு அவரிடம் போகணும், அவருக்கு முன்பு அறிவுரை அவருக்கு சொல்லணும், அழகான முறையில சொல்லணும், மென்மையான முறையில் அவருக்கு சொல்லணும், அவருக்கு அது துஆ செய்யணும். அதை விட்டு பொதுவெளியில பேசும் தடுக்கப்பட்டது. ஏன் கேட்டா வஉலி அம்ரி மின்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்லும்போது மின்கும் உங்களுக்கு மத்தியில் யாரு, முஸ்லிமான ஆட்சியாளர். மின்கும் உங்களுக்கு மத்தியில்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே உங்களுக்கு மத்தியில்னா யாரை குறிக்கும்? உலமாக்கள் சொல்றாங்க மின்கும் உங்களுக்கு மத்தியில்னா முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவருக்கு. முஸ்லிமான ஆட்சியாளர் அவர் உலுல் அம்ர். உலுல் அம்ர் என்று சொன்னால் அதிகாரமுடையவர். இதுல ரெண்டு வகையான மக்கள் வருவாங்க. முதலாவது ஆட்சியாளர், இரண்டாவது உலமா, கல்வியாளர்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு கட்டுப்படுகிற இந்த கல்வி யார் வழியா கிடைக்கும்? உலமாக்கள் வழியாக கிடைக்கும். அவங்க விளக்குவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுக்கு இப்படி கட்டுப்பட வேண்டும், இப்படி கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு இப்படி கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவில. அப்போ அவர்கள் சொல்லுவதை கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேட்கணும். அப்போ கேட்பது கட்டுப்படுவதில் வருது. அப்போ உலமாக்கள் சொல்வதை கல்வி உள்ளவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில், உலமாக்கள் ஆதாரம் இல்லாமல் உங்கள் சொல்றாங்க அப்படின்னு கட்டுப்படணும் என்றால் அவங்க சொன்னாங்கன்னாவே நான் கட்டுப்படணுங்கிறது கண்மூடித்தனமா கட்டுப்படும். மார்க்கத்துல கண்மூடித்தனமா கட்டுப்பட தேவையில்லை. ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவான அறிவின் மீது கட்டுப்படாது. அப்ப இந்த சட்டம் இருக்குதுல, அல்லாஹ்வு கட்டுப்படுங்கள், தூதர் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதிகாரம் உடையவர்கள் தான் ரெண்டு பேரு. முதலாவது ஆட்சியாளர்கள், இரண்டாவது அறிஞர்கள், அல் உலமா. என உலமாக்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்பட வேண்டும்ங்கிறதே குர்ஆனுடைய ஆயத்தின் மூலம் விளக்கம் சொல்றோம். அல்லாஹ்வு கட்டுப்படுவது என்றால் என்னங்கிறத குர்ஆன்ல இருக்கிற சட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ரசூலுக்கு கட்டுப்படுறதா என்னன்னா சஹீஹான ஹதீஸ்கள் என்ன, ஹதீஸ்ல அல்லாஹ் நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தி எப்படி புரிய வேண்டும் என்பதையெல்லாம் விளக்குறவங்க. அப்ப ஒருத்தர் கட்டுப்பட மாட்டேன், உலமாக்கள் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில், அதாவது நமக்கு மத்தியில் அதிகாரமுடையவர்களான அறிஞர்கள் கட்டுப்பட மறுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல கருத்து வேறுபாடு வந்துருச்சு, என்ன செய்ய? இதுக்கும் எல்லாம் பதில் தராங்க.
தெளிவாக நமக்கு சொல்றான். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விஷயத்துல எதுவோ இருக்கலாம், கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தோணுது, இது சரி அது தப்பு. அவர் சொல்றாரு அதுதான் சரி இது தப்பு, இது ஒன்று சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு முரண்பட்டு கொண்டால் என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அதை திருப்பி விடுங்கள். திருப்புறது எதன் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். ரசூலின் பக்கம் திருப்புங்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் திருப்புவதா என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் திருப்ப வேண்டும், ரசூலுடைய சுன்னாவின் பக்கம் திருப்ப வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கணும். அதுல கல்வி உள்ள உலமாக்கள் தான் அதை சொல்ல முடியும். அல்லாஹ்வின் பக்கம் வேத தூதரின் பக்கம் அதை திருப்பி விடுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தாங்களே, இந்த ஆயத்து இறங்கும் போது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு கருத்து போனா அவங்க யாருக்கு போயிருப்பாங்க? அல்லாஹ்வின் பக்கம் தூதரின் பக்கம். அல்லாஹ்வின் பக்கம்னா அவங்க கையில குர்ஆன் மனப்பாடமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில முழு கையில் ஒரு குர்ஆன் இருப்பதை போல அவங்க கையில வச்சிருக்கல. சிலர் எழுதி வச்சிருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் மனப்பாடம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க உடனே அது கட்டுப்பட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதோ ரசூல் இருக்கிறார், ரசூல்லா அவரை போய் கேட்டாங்க, அல்லாஹ் ரசூலே நான் ஒன்று சொல்றேன், அவர் ஒன்று சொல்றார், நாங்க என்ன செய்ய வேண்டும்? அப்ப அந்த இடத்துல குர்ஆனும் சுன்னாவும் என்ன தீர்ப்பு நம்ம அளிக்கிறோம், அந்த தீர்ப்புல உறுதியா இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை நம்பி இருக்கீங்கல்ல அப்படின்னு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லாஹ்வை நம்பிக்கை இருக்கீங்கல்ல, அப்போ அல்லாஹ் பக்கம் திருப்பிடுங்க. கருத்து ஒருபாடா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா அதை எடுத்து போங்க. கருத்து ஒருபாடா ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய ரசூல் அது எதுக்கு அனுப்பியிருக்கிறேன்? நீங்க கட்டுப்படுவதற்கு தான் அனுப்பியிருக்கேன். நீங்க எப்படி கட்டுப்படுறது ரசூல்கிட்ட தெரிஞ்சுக்கங்க. ரசூல் என்ன செய்யறாரோ அதை செய்யுங்க, ரசூல் எதை செய்யலையோ அதை செய்யாதீங்க, ரசூல் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிடுங்க. எவ்வளவு தெளிவு! இதை அல்லாஹ் சொல்லும் போது உண்மையாக நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர்கள் இதை செய்ய வேண்டும். வல்யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கொண்டிருந்தால் இதை செய்யுங்கள். அப்போ அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது இருக்கிற நம்பிக்கையுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படணும்னா, அல் கிதாபு அஸ்-சுன்னா, அல்லாஹ்வின் வேதத்திற்கும் அவருடைய தூதரின் வழிமுறைக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக வெளிப்படும். அதை அல்லாஹ்வின் வேதத்திலும் குர்ஆன் சுன்னாவின் அறிவிலும் மூத்த கல்வி உள்ளவர்கள் தெளிவுபடுத்துகின்ற அடிப்படையில் அந்த சட்டத்தை எடுக்கணும். நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? கல்வி உள்ளவங்க தானே நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் ரசூல் பக்கம் திரும்புவதை சொல்லிக் கொடுக்க முடியும். கல்வி இல்லாதவர்கள் சொல்ல முடியுமா? அப்ப அதிலே கல்வி கருத்து வேறுபாடு என்ன செய்வோம்? மூத்த கல்வியாளர்களை யார் என்ன ஆதாரத்தை கொண்டு எப்படி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அதை வைத்து நாம பின்பற்ற வேண்டும். இதை சொல்லுவதன் மூலமா அல்லாஹ் தஆலா ஈமானுடைய இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்திட்டான். இதை சொல்லிட்டு ذلك خير, இதுதான் சிறந்தது, واحسن تأويلا, இதுதான் மிகச்சிறந்த நல்ல முடிவு, இல்லை என்றால் நல்ல முடிவு, இல்லை என்றால் சிறந்தது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அப்படித்தான் முடிக்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன இப்ப படிச்சுட்டோமோ, இந்த தர்பியா நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் நம்ம அறிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். முஃமின்களாக இருக்கிற நாம் முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். அதோட நமக்கு மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யாத விஷயத்திலே கட்டுப்படணும், அவருடைய முடிவை ஏற்றுக்கணும். மூணாவது, கருத்து வேறுபாடு வந்தா அப்ப அந்த நேரத்தை அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் திருப்பணும். அதாவது குர்ஆனின் பக்கம் சுன்னாவின் பக்கம் திருப்பணும். அதை எப்படி கல்வி உள்ள அறிஞர்கள் எப்படி அதை விளக்கியிருக்கிறாரோ தெளிவான அஹ்லு சுன்னா, சுன்னாவுடைய சலஃப் அறிஞர்கள், ஆரம்ப காலத்துல சஹாபா காலத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தி தீனை கற்றுக் கொடுத்த நல்ல அறிஞர்கள், அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளணும்.
அதுதான் உண்மையினுடைய அல்லாஹ் மீதான ஈமானாகவும் மறுமை மீதான ஈமானமாகவும் அதுதான் நமக்கு நல்ல சிறந்ததாகவும் சிறந்த முடிவாகவும் மிகச்சிறந்த நன்மையாகவும் அல்லாஹ் சொல்றான். அவை அப்படிப்பட்ட நல்லோர்கள்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாக வழிகளுக்கு விட்டு விலகி இருப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நம்முடைய எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நாடுவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.